நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. காவல்துறையினர் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. வேலை முடிந்து மாலையில் வீடு திரும்பிய முதியவர். வீட்டிற்குள் இரத்த காயங்களுடன் உயிரிழந்து கிடந்த மகள். சிசிடிவி கேமராக்களை அலசி ஆராய்ந்த போது அதிர்ச்சி. சொந்த அண்ணனே தங்கையை அடித்துக் கொன்றது ஏன்? கொடூர கொலை சம்பவத்தின் பின்னணி என்ன? வழக்கம் போல காலையில எழுந்திருச்சு வேலைக்கு போன முதியவர் வேலை முடிஞ்சு சாயங்காலம் வீடு திரும்பியிருக்காரு. வீட்டுக்குள்ள போனதும் மகள் சபீனா பேரை சொல்லி அந்த முதியவர் கூப்பிட்டிருக்காரு. ஆனா மகள் கிட்ட இருந்து எந்த சத்தமும் வரல. ஏதோ தப்பா இருக்கேன்னு சந்தேகப்பட்டு பெட்ரூமுக்குள்ள பார்த்தப்போ சபீனா ரத்த காயங்களோட பேச்சு மூச்சு இல்லாம மயங்கி கிடந்திருக்காங்க. மகளுடைய நிலைமையை பார்த்து பதறி போன தந்தை உடனே அவங்கள ஆம்புலன்ஸ் மூலமா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. ஆனா சபீனாவை பரிசோதனை பண்ண மருத்துவர்கள் அவங்க ஏற்கனவே உயிரிழந்துட்டதா சொல்லியிருக்காங்க. தகவல் தெரிஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு வந்த போலீஸ் சபீனாவுக்கு என்ன ஆச்சு, எப்படி உயிரிழந்தாங்கன்னு அவங்க அப்பா கிட்ட விசாரிச்சிருக்காங்க. வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வந்து பார்த்தப்போ சபீனா ரத்த காயத்தோட இருந்ததாவும் என்ன நடந்துச்சுன்னு எனக்கே ஒண்ணுமே புரியலன்னும் சபீனாவுடைய அப்பா போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காரு. அவங்க வீடு இருக்கிறது ஒரு அப்பார்ட்மெண்ட்ல. அதனால அந்த அப்பார்ட்மெண்ட்ல உள்ள சிசிடிவி கேமராக்களை போலீஸ் செக் பண்ணி பார்த்தப்பதான் சபீனாவுக்கு என்ன நடந்துச்சுங்கிற மர்மம் கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிச்சிருக்கு. கேரள மாநிலம் திருவனந்தபுரம் பக்கத்தில் உள்ள மன்னன்தலா பகுதியை சேர்ந்த 33 வயசான சபீனாவுக்கு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கல்யாணம் நடந்திருக்கு. ஆனா கல்யாணம் முடிஞ்ச சில மாதங்கள்லேயே கணவன் கூட ஏற்பட்ட தகராறால சபீனா பெற்றோர் வீட்டுக்கு திரும்ப வந்துட்டாங்க. சபீனாவுக்கு சம்சத்துங்கிற ஒரு அண்ணன் இருக்காரு. நிலைகுலைஞ்சு போய் இருக்கிற தங்கச்சியுடைய வாழ்க்கையை சரி பண்றதுக்காக சம்சத் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்திருக்காரு. ஆனா எல்லா முயற்சியுமே தோல்வியில முடிஞ்சிருக்கு. 44 வயசான சம்சத் மேல ஒரு சில அடிதடி கேஸ் நிலுவையில இருக்கு. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி செம்பழந்தி பூ மார்க்கெட்ல வச்சு நடந்த ஒரு மோதல்ல சம்சத் ஒருத்தரை அடிச்சு காயப்படுத்தினதாவும் அந்த கேஸ் சம்பந்தமா போலீஸ் சம்சத்தை தேடிக்கிட்டு இருக்கிறதாவும் சொல்லப்படுது. போலீஸ் கிட்ட சிக்கிர கூடாதுங்கிறதுக்காக சம்சத் தான் குடியிருந்த வீட்டை காலி பண்ணிட்டு கொஞ்சம் தள்ளி வேற ஒரு வீட்டை வாடகைக்கு பிடிச்சு வசிச்சிட்டு வந்திருக்காரு. கூடவே தன்னுடைய அப்பாவையும் தங்கச்சி சபீனாவையும் கூப்பிட்டுட்டு வந்திருக்காரு. சபீனா வேற ஒருத்தர் கூட பேசி பழகிக்கிட்டு இருந்ததாவும் அதனாலதான் கணவர் கூட சேர்ந்து வாழாம பிரிஞ்சு வந்துட்டதாவும் சொல்லப்படுது. கடந்த சனிக்கிழமை காலையில சபீனாவுடைய அப்பா வழக்கம் போல வேலைக்கு கிளம்பி போயிட்டாரு. அண்ணன் சம்சத்தும் வெளியில கிளம்பி போயிட்டாரு. வீட்டுல சபீனா மட்டும் தனியா இருந்திருக்காங்க. இதுக்கிடையில சம்சத் தன்னுடைய ஃப்ரெண்டு விகாஸை கூப்பிட்டுக்கிட்டு பகல்ல வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்போ சபீனா யாரோ ஒருத்தர் கூட வீடியோ கால்ல பேசிட்டு இருந்திருக்காங்க. இதை பார்த்து கடுப்பான சம்சத், யாருக்கிட்ட வீடியோ கால் பேசிட்டு இருக்க, நீ இப்படி யார்கிட்டயோ போன்ல பேசிட்டு இருக்கிறதுனால தான் உன் கணவர் உன்னை பிரிஞ்சு போயிட்டாரு, அதுக்கப்புறமும் திருந்தாம இப்படி பண்ணிட்டு இருந்தா குடும்ப மானம் என்னாகும்னு கேட்டு கண்டிச்சிருக்காரு. அப்போ தங்கை சபீனாவுக்கும் அண்ணன் சம்சத்துக்கும் இடையில கடும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. வாக்குவாதம் முற்றுனதுல சம்சத் சபீனாவை சர்ற மாதிரியா அடிச்சிருக்காரு. அடிச்ச அடியில வலி தாங்க முடியாம சபீனா சுருண்டு விழுந்திருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தப்பதான் சபீனா உயிரிழந்தது சம்சத்துக்கு தெரிஞ்சிருக்கு. கோபத்துல அடிச்சதுல உயிரே போயிருச்சுன்னு நினைச்சு பயந்து போன சம்சத்தும் விகாஷும் அங்க இருந்து தப்பிச்சு போயிட்டாங்க.
சனிக்கிழமை பகல்ல சம்சத்தும் விகாசும் தான் வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறத போலீஸ் சிசிடிவி கேமரா மூலம் உறுதிப்படுத்தி அவங்கள பிடிச்சு விசாரிச்சிருக்காங்க. அப்பதான் நடந்த எல்லாத்தையும் சம்சத் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காரு. விசாரணைக்கு அப்புறம் சம்சத்தையும் விகாசையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில தள்ளிட்டாங்க. கணவனை கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு வீட்டு வாசலில் அழுது கொண்டிருந்த மனைவி அடுத்த சில நிமிடங்களில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மனைவியை கைது செய்த காவல்துறையினர். சொந்த பந்தங்களின் எதிர்ப்பை மீறி கரம் பிடித்த காதல் கணவனை கட்டிய மனைவியே கொலை செய்தது ஏன்? கொலைக்கான பின்னணி என்ன? கபிஸ்தலம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த 65 வயசான மூதாட்டி கமலம்பாள் என் மருமக என்னுடைய மகனை கொன்னுட்டதா சொல்லி அழுதுருக்காங்க. அடுத்து தஞ்சாவூர் எருமைப்பட்டி கீழ தெருவுக்கு வந்திருக்காங்க போலீசார். அங்க மூதாட்டியுடைய மகன் களியமூர்த்தி கத்தியால குத்தப்பட்டு வீட்டுக்குள்ள உயிரிழந்து கிடந்திருக்காரு. வீட்டுக்கு வெளியே களியமூர்த்தியுடைய மனைவி சிந்தனை செல்வியும் அழுதுகிட்டே உட்கார்ந்துருந்திருக்காங்க. அடுத்து சிந்தனை செல்வி கிட்ட விசாரிச்சப்பதான் கொலைக்கான காரணமே தெரிய வந்திருக்குது. நாற்பத்தஞ்சு வயசான களியமூர்த்தியும் 25 வயசான சிந்தனை செல்வியும் கடந்த 10 வருஷத்துக்கு முன்னால காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. 2 பேருக்கும் 20 வயசு வித்தியாசம் இருக்கு. இதெல்லாம் சரி வராது, எடுத்தோம் கவுத்தோம்னு முடிவெடுக்காதீங்கன்னு கல்யாண தப்பவே பொண்ணுடைய பெற்றோரும் சொந்தக்காரங்களும் சிந்தனை செல்விக்கு அறிவுரை சொல்லியிருக்காங்க. ஆனா மணந்தால் மாதேவி இல்லையேல் மரண தேவிங்கிற மாதிரி சிந்தனை செல்வி அடம் பிடிச்சு களியமூர்த்திய கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு 9 வயசுல ஒரு மகளும் 7 வயசுல ஒரு மகனும் இருக்காங்க. சொந்த பந்தங்கள் சொல்லும் போதே காது கொடுத்து கேட்டுக்கலாம்னு புலம்புற மனநிலைக்கு வந்திருக்காங்க சிந்தனை செல்வி. காரணம், களியமூர்த்தி தினம் தினம் படுத்தின கொடுமை அப்படி. சாயந்தரம் 6 மணி ஆனாலே இன்னைக்கு என்ன பிரச்சனை நடக்க போகுதோ, பிள்ளைகள் 2 பேரும் எப்படி தூங்க போறாங்களோ அப்படிங்கிற சிந்தனையிலேயே நாட்களை கடத்தி இருக்காங்க சிந்தனை செல்வி. களியமூர்த்தி மது குடிக்காம வீட்டுக்கு வந்தாதான் ஆச்சரியமே. தினமும் மது குடிச்சிட்டு வரும் கணவன் களியமூர்த்தி காரணமே இல்லாம மனைவி கிட்ட சண்டை போட்டு அடிக்கிறதோட பிள்ளைகளையும் தூங்க விடாம இடைஞ்சல் பண்ணிட்டே இருந்திருக்காரு. களியமூர்த்தி தூங்கினாதான் சிந்தனை செல்வியும் பிள்ளைகளும் தூங்கவே முடியும். அதனாலேயே சிந்தனை செல்வி நிம்மதியை இழந்திருக்காங்க. அப்படிதான் சம்பவத்தன்னைக்கும் களியமூர்த்தி மனைவி கிட்ட சண்டை போட்டு அடிச்சிருக்காரு. அடி வாங்கி ஒரு கட்டத்துல ஆத்திரம் அடைஞ்ச சிந்தனை செல்வி பக்கத்துல கிடந்த கத்தியை எடுத்து கணவனுடைய வயிற்றிலேயே குத்தி இருக்காங்க. களியமூர்த்தியுடைய அலறல் சத்தம் கேட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க ஓடி வந்து பார்த்திருக்காங்க. மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போகலாம்னு தூக்கியிருக்காங்க. ஆனா அதிக அளவு ரத்தம் வெளியேறியதால களியமூர்த்தி உயிரிழந்துட்டாரு. அதுக்கு பிறகுதான் சிந்தனை செல்வியுடைய மாமியார் கமலம்பாள் போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்திருக்காங்க. ஆத்திரத்துல கணவனை குத்தி கொன்னுட்டமேன்னு அழுதுகிட்டே இருந்த சிந்தனை செல்விய கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்காங்க போலீசார். தந்தை உயிரிழந்து தாயும் சிறைக்கு போனதால பிள்ளைகள் 2 பேரும் நிர்கதியா நிக்கிறாங்க. மதுவால தான் பல குடும்பங்கள் அழியுதுங்கிறதுக்கு இந்த சம்பவம் தான் உதாரணம். விடுமுறை தினத்தில் குடும்பத்தோடு பூங்காவிற்கு சென்ற காவலர் 2 ரவுடி கும்பலுக்கு இடையே வெடித்த மோதல். தகராறை தடுக்க முயன்ற காவலருக்கு அரிவாள் வெட்டு. காவலரை வெட்டியதை பார்த்து பதறியடித்து ஓடிய மக்கள். குற்றவாளிகள் சிக்கினார்களா? நடந்தது என்ன? நெல்லை மேலப்பாளையத்தை சேர்ந்த முகமது ரஹ்மத்துல்லா மணிமுத்தாறு 9வது சிறப்பு பெட்டாலியன் பிரிவில் காவலரா பணி செஞ்சிட்டு இருக்காரு. மணிமுத்தாறுல இருந்து விடுமுறைக்காக சொந்த ஊருக்கு போன முகமது ரஹ்மத்துல்லா ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் நெல்லை வஉசி மைதான வளாகத்தில் செயல்பட்டு இருக்கிற மாநகராட்சி பார்க்குக்கு குடும்பத்தோட போயிருக்காரு. லீவு நாளுங்கிறதால பார்க்கல கூட்டம் அதிகமா இருந்திருக்கு. அப்போ அங்க உள்ள தின்பண்ட கடைக்கு முன்னாடி 2 ரவுடி கேங்குக்கு இடையில பிரச்சனை வந்திருக்கு. அந்த 2 கேங்குக்கும் இடையில எப்ப பார்த்தாலும் முட்டலும் மோதலுமாவே தான் இருந்திருக்கு.
பார்க்கல வச்சு 2 கேங்கும் சந்திச்சுக்கிட்டப்போ திரும்பவும் அவங்களுக்குள்ள மோதல் வெடிச்சிருக்கு. பொதுமக்களுக்கு இடையூறு தர விதமா ரவுடிங்க பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருந்திருக்காங்க. இதை பார்த்த காவலர் முகமது ரஹமத்துல்லா வேகமா போய் தகராற தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணியிருக்காரு. போலீஸ் யூனிஃபார்ம்ல இல்லாததால முகமது ரஹமத்துல்லாவை பிடிச்சு தள்ளி விட்டுருக்காங்க அந்த கும்பல். உடனே போலீஸையே தள்ளி விடுறியான்னு கேட்டு முகமது ரஹமத்துல்லா கத்தி இருக்காரு. அதுக்கு அந்த ரவுடிங்க, எது நீ போலீஸா, எந்த ஏரியா போலீஸ்னு கேட்க நான் எஸ்ஐன்னு முகமது ரஹமத்துல்லா சொல்லியிருக்காரு. நெல்லை மாவட்டத்துல எங்களுக்கு தெரியாத எஸ்ஐயே கிடையாது, எங்க கிட்டேயே எஸ்ஐ இன்ஸ்பெக்டர்னு சொல்லி சீன் போடுறியான்னு ஆவேசமா அடிச்சிருக்காங்க. அப்போ நான் உண்மையிலேயே போலீஸ் தான் முகமது கத்தி சொல்ல திரும்ப நம்ம கிட்டேயே பொய் சொல்றான், இவனை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருந்த 2 ரவுடி கேங்கும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு முகமது ரஹமத்துல்லாவை அறிவாளாலேயே வெட்டிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. இந்த தாக்குதல்ல காவலர் முகமது ரஹமத்துல்லாவுடைய கையில பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு. முகமது ரஹமத்துல்லாவை வெட்டினதை பார்த்து அவருடைய மனைவியும் குடும்பத்தினரும் கதி கலங்கி போயிட்டாங்க. தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் காயமடைந்த காவலரை மீட்டு பாளையங்கோட்டை மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கு சிகிச்சைக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்ததா தாக்குதல்ல ஈடுபட்டவங்களை பிடிக்கிற பணியில களமிறங்கினாங்க. அங்க உள்ள சிசிடிவி கேமராக்கள்ல பதிவான காட்சிகளை வச்சு பார்த்தப்போ காவலரை அறிவாளால வெட்டினது தூத்துக்குடி மாவட்டம் முரப்பநாடு பகுதியை சேர்ந்த ஹரீஷ், பாளை இலந்தை குளம் பகுதியை சேர்ந்த மதன், பார்த்திபன், பாளை மார்க்கெட் பகுதியை சேர்ந்த தினேஷ் மற்றும் 16 வயது சிறுவனுங்கிறது தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் சம்பவம் நடந்த 5 மணி நேரத்துக்குள்ள காவலரை தாக்குன 5 பேரையும் போலீஸ் மடக்கி பிடிச்சு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பொதுமக்கள் அதிகம் கூடுற இடமான பார்க்கல வச்சு ஒரு காவலரையே ரவுடிங்க சேர்ந்து அறிவாளால வெட்டின சம்பவம் நெல்லை மாநகரத்துல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. வழக்கம் போல் ஸ்கேன் மையத்தில் வேலை செய்து கொண்டிருந்த இளம்பெண் திடீரென மயக்கம் போட்டு விழுந்ததால் பதறிய தோழிகள். மருத்துவ பரிசோதனையில் வெளிவந்த அதிர்ச்சி தகவல். வயிற்றில் கரு வளர்வதாக கூறிய காதலியிடம் கருவை கலைக்க சொன்ன காதலன் ஒரு பெண்ணை காதலித்து கர்ப்பமாக்கிவிட்டு வேறொரு பெண்ணை திருமணம் செய்த காதலன் சிக்கியது எப்படி நடந்தது என்ன? பிரைவேட் ஸ்கேன் சென்டர்ல வேலை பார்த்துட்டு இருக்கிற 29 வயசு இளம் பெண்ணுக்கு திடீர்னு வாந்தி மயக்கம் ஏற்பட்டிருக்கு. எப்போ சரியாகிரும் அப்போ சரியாகிரும்னு பார்த்தா 4-5 நாளுக்கு மேலாகியும் வாந்தியும் மயக்கமும் நிற்கவே இல்லை. என்ன பிரச்சனையா இருக்கும்னு செக் பண்ணி பார்த்தப்போ தான் கர்ப்பமா இருக்கிற விஷயம் தெரிஞ்சு அந்த இளம் பெண் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்காங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே கர்ப்பமானது தெரிஞ்சா அப்பா அம்மா நொறுங்கி போயிருவாங்களேன்னு பயந்த அந்த இளம் பெண் வேகமா தன்னுடைய காதலன் கிட்ட போய் விஷயத்தை சொல்லி உடனே நாம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி இருக்காங்க. அப்பதான் ஆசையா உருகி காதலிச்ச காதலனுடைய உண்மையான முகமே அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. சென்னை திருவான்மியூரை சேர்ந்த 29 வயது இளம்பெண் பாலவாக்கத்தில் உள்ள ஒரு பிரைவேட் ஸ்கேன் சென்டர்ல லேப் டெக்னீஷியனா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நீலாங்கரையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் எக்ஸ்ரே டெக்னீஷியனா வேலை பார்த்துட்டு இருக்கிற 30 வயசான ரிஷி ஜோதிகுமார் இளம்பெண் வேலை பார்க்குற ஸ்கேன் சென்டருக்கு அடிக்கடி பணி நிமித்தமா போயிருக்கான். அப்போ ரிஷி ஜோதிகுமாருக்கும் அந்த இளம் பெண்ணுக்கும் இடையில பழக்கம் ஏற்பட்டிருக்கு. ஆரம்பத்துல நட்பா இருந்த உறவு காலப்போக்கில் காதலா மாறி இருவரும் ஒருத்தருக்கு காதலிச்சிருக்காங்க. இந்த ஜென்மத்துல எனக்கு நீதான் உனக்கு நான் தான், அந்த ஆண்டவனே வந்தாலும் நம்ம 2 பேரையும் பிரிக்க முடியாது, உன்னை தவிர மற்ற எந்த பொண்ணையும் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேன், அப்படி இப்படின்னு லவ் டயலாக்குகளை சகட்டு மேனிக்கு அள்ளி வீசியிருக்கான் ரிஷி. இப்படியே தன்னுடைய காதலி கிட்ட இனிக்க பேசி நங்கநல்லூர்ல உள்ள தன்னோட வீட்டுக்கு கூப்பிட்டு போய் பல முறை தனிமையில இருந்திருக்கான். ரிஷி மேல இருந்த கண்மூடித்தனமான காதலும் நம்பிக்கையும் அந்த இளம் பெண்ணுடைய கண்ணை மறைச்சிருச்சு. திடீர்னு ஒரு நாள் தான் கர்ப்பமா இருக்கிற விஷயம் தெரிஞ்சு அந்த இளம் பெண் கதிகலங்கி போயிட்டாங்க. இந்த விஷயம் எல்லோருக்கும் தெரியறதுக்கு முன்னாடி காதலனை கல்யாணம் பண்ணிரணும்னு நினைச்ச அந்த இளம்பெண் நேரா ரிஷியை தேடி போய் விஷயத்த சொல்லியிருக்காங்க.
காதலி கர்ப்பமான விஷயம் தெரிஞ்ச அடுத்த செகண்டே கருவை கலைக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கான் கொடூரன் ரிஷி. கல்யாணத்துக்கு முன்னாடியே கர்ப்பமான விஷயம் தெரிஞ்சா எங்க வீட்டில் கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டாங்க. முதல்ல இந்த கருவை கலைச்சிடலாம், அதுக்கப்புறம் 2 வீட்லையும் பேசி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்ன ரிஷி காதலிக்கு கருக்கலைப்பு மாத்திரையும் வாங்கி கொடுத்துருக்கான். அந்த பெண்ணும் மாத்திரையை சாப்பிட்டு கருவை கலைச்சிருக்காங்க. ஆனா கருவை கலைச்சதுக்கு அப்புறத்துல இருந்து ரிஷி அந்த பொண்ணுகிட்ட பேசுறதையும் பழகிறதையும் அடியோட நிறுத்திட்டான். அந்த பெண்ணுடைய செல்போன் நம்பரையும் பிளாக் லிஸ்ட்ல போட்டான். ஒரு சில மாதங்கள் வெயிட் பண்ணி பார்த்த அந்த இளம்பெண் ஒரு கட்டத்தில் கடுப்பாகி நேரா ரிஷியோட வீட்டுக்கே போய் நியாயம் கேட்டிருக்காங்க. அப்போ எனக்கு வேற ஒரு பொண்ணு கூட கல்யாணம் ஆகிடுச்சு, இனிமே என்ன டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லி ரிஷி அந்த பொண்ணை விரட்டி விட்டுருக்கான். நம்ம வாழ்க்கையே பாழாகிருச்சேன்னு நினைச்சு கதறி அழுத அந்த இளம்பெண் நேரா பரங்கிமலை காவல் நிலையத்துக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. போலீஸ் நடத்தின விசாரணையில ரிஷி அந்த இளம் பெண்ணை காதலிச்சு கர்ப்பமாக்கி கருவை கலைச்சதோட வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டதும் உறுதியாகி இருக்கு. அதுக்கப்புறம் ரிஷி ஜோதிகுமாரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. காதலிக்கிறது தப்பில்லை, ஆனா யாரை காதலிக்கிறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி எல்லை கோட்டுக்குட்பட்ட காதல் தான் கடைசி வரை நீடிக்கும்ங்கிற யதார்த்த உண்மையை இன்றைய தலைமுறையினர் புரிஞ்சு நடந்துக்கணுங்கிறது தான் பெத்தவங்களுடைய அட்வைஸ். கணவரை பிரிந்து தனியாக வாழ்ந்து வரும் பெண் ஜிம் ட்ரைனருடன் இளைஞருக்கு நட்பு. இளைஞரிடம் இருந்து சிறுக சிறுக 5 லட்சம் வாங்கிய ஜிம் ட்ரைனர் திருமணத்திற்கும் பதில் சொல்லாமல் வாங்கிய பணத்தையும் திரும்ப கொடுக்காமல் டிமுக்கி செய்வதையெல்லாம் செய்துவிட்டு கடைசியில் ஜிம் ட்ரைனர் உல்டாவாக புகார் கொடுத்தது அம்பலம். பெண் ஜிம் ட்ரைனரின் திருட்டுத்தனம் வெளிவந்தது எப்படி? பணத்தை இழந்த இளைஞர் மட்டும் சிறையில் கம்பி எண்ணுவதன் காரணம் என்ன? கையில எக்ஸ்ரே ரிப்போர்ட்டோட ஒரு இளம் பெண் கொடுங்கையூர் போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்திருக்காங்க. சார், அஜீஸ் உள்ளாங்கிற ஒரு இளைஞர் என்கிட்ட இருந்து 5 லட்சம் பணம் வாங்கினா அதை திருப்பி கேட்டப்போ என்னை அடிச்சு ஸ்கூட்டியில இருந்து கீழே தள்ளிவிட்டு மூர்க்கத்தனமா என்கிட்ட நடந்துகிட்டான்னு சொல்லியிருக்காங்க. அஜீஸ் உல்லா தாக்குனதா சொல்லப்படுற இடமான எழில் நகர் குப்பை மேடு பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை போலீசார் பார்த்தப்போ அந்த இளம் பெண்ணை ஒருத்தர் தாக்குற வீடியோ பதிவாகி இருந்திருக்கு. அதை வச்சு அஜீஸ் உல்லாவை கைது பண்ணி விசாரிச்சிருக்காங்க போலீசார். அப்போ அஜீஸ் உல்லா அந்த இளம் பெண்ணை அடிச்சது உண்மையா இருந்தாலும் அதுக்கு பின்னால உள்ள பல உண்மைகளை அந்த இளம் பெண் மறைச்சதும் வெளியில வந்திருக்குது. பாண்டிச்சேரி காரைக்கால் தான் இளம் பெண்ணுக்கு சொந்த ஊரு. சென்னை பல்லாவரத்தை சேர்ந்த அருண்குமாரை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அடிக்கடி செல்போன்ல பேசுறது, மிட் நைட்ல வீட்டுக்கு வர்றதுன்னு இருந்ததாவும் பல முறை அட்வைஸ் பண்ணியும் இளம் பெண் காது கொடுத்து கேட்காததால திருமணமான 6 மாசத்துல அருண்குமார் மனைவியை விட்டு பிரிஞ்சு போயிட்டதாவும் சொல்லப்படுது. அடுத்து கொடுங்கையூர் முத்தமிழ் நகர்ல ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து இருந்த இளம் பெண் பெரம்பூர்ல உள்ள ஒரு ஜிம்ல ட்ரெயினரா வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. உடல் எடையை குறைக்கிறதுக்காக அந்த ஜிம்முக்கு வந்த அஜீஸ் உல்லாவுக்கும் அந்த இளம் பெண்ணுக்கும் நட்பு ஏற்பட்டிருக்கு. கொஞ்ச நாள்ல தன்னுடைய கல்யாண கதையை அஜீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க இளம் பெண். அதுல இருந்தே அந்த இளம் பெண் மேல கொஞ்சம் அன்பும் அக்கறையும் காட்ட ஆரம்பிச்ச அஜீஸ் நாம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு எந்த மறுப்பும் சொல்லாத இளம்பெண் அஜீஸ் கிட்ட அடிக்கடி செலவுக்கு பணம் வாங்க ஆரம்பிச்சதாகவும் தெரியுது. கொஞ்சம் கொஞ்சமா 5 லட்சம் வரைக்கும் அஜீஸ் கிட்ட இளம்பெண் பணம் வாங்கினதா சொல்லப்படுது. இதுக்கு மத்தியில நாம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு அஜீஸ் இளம் பெண்ணுக்கு அழுத்தம் கொடுத்ததாவும் அதனால அஜீஸோட இளம்பெண் பேசுறதையே நிறுத்திட்டதாவும் கூடவே வாட்ஸ்ஆப்லயும் அஜீஸ் நம்பரை பிளாக் லிஸ்ட்ல போட்டதாவும் கூறப்படுது. ஜிம்ல நிறைய பேர் இருந்ததால அங்க வச்சு அஜீஸால எதுவுமே பேச முடியல. அதனால எழில் நகர் குப்பை மேடு பகுதியில ஸ்கூட்டியில போயிட்டு இருந்த இளம் பெண்ணை வழிமறிச்ச அஜீஸ், ஒன்னு கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லையா என் பணத்தை திருப்பி கொடுத்துரு, கல்யாணத்துக்கும் எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிற, பணத்தையும் தரமாட்டேங்கிறன்னு கேட்டிருக்காரு. அப்போ உன்னை கல்யாணமும் பண்ணிக்க முடியாது, பணத்தை திருப்பியும் தர முடியாது, உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோன்னு இளம்பெண் சொன்னதாவும் அதனால கடுப்பான அஜீஸ் இளம் பெண்ணை அடிச்சு கீழே தள்ளி விட்டதாகவும் தெரியுது.
அதுல கையில காயமான அந்த இளம்பெண் பக்கத்துல உள்ள தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு போய் எக்ஸ்ரே எடுத்துக்கிட்டு அந்த ரிப்போர்ட்டோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் புகார் கொடுத்திருக்காங்க. ஆனா அஜீஸ் தான் தன்கிட்ட இருந்து பணம் வாங்கினதாவும் அதை திருப்பி கேட்டப்போ அடிச்சு கீழே தள்ளினதாவும் அப்படியே உல்டாவா புகார் கொடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. அடுத்து அஜீஸ் உல்லாவை கைது பண்ணி விசாரிச்சப்போ, சார், நான் அடிச்சு கீழே தள்ளினது உண்மைதான், ஆனா பணம் நான் தான் கொடுத்தேன், இளம் பெண்கிட்ட இருந்து வாங்கலன்னு ஜிபே டிரான்சாக்சனை காட்டியிருக்காரு. இளம் பெண்ணை அடிச்சு கீழே தள்ளுனதுக்காக அஜீஸ் கைது செய்யப்பட்டிருக்கிற மாதிரி மொத்த உண்மையையும் மறைச்சி பொய் புகார் கொடுத்த இளம் பெண் மேலையும் தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கறதுதான் பலருடைய கோரிக்கை. தன்னை விட 2 வயது மூத்த பெண்ணை உருகி காதலித்து ஊருமெச்ச திருமணம் செய்து கொண்ட இளைஞர் தாலி கட்டிய அடுத்த சில மாதங்களிலேயே கசந்து போன காதல் மனைவி. ஏற்கனவே திருமணமான வேறொரு பெண்ணுடன் கணவனுக்கு தகாத உறவை கைவிடுமாறு பல முறை கூறிய மனைவியை கருங்கல்லால் அடித்து அரக்கனாக மாறிய கணவன். தலையில் பலத்த காயமடைந்த மனைவி உயிர் பிழைத்தாரா? கள்ளக்காதலுக்காக கட்டிய மனைவியிடம் காட்டு மிராண்டி போல் நடந்து கொண்ட கணவன் கைது செய்யப்பட்டாரா? இளம்பெண்ணோட அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்திருக்காங்க பக்கத்து வீட்டுக்காரங்க. அப்போ மனைவி புஷ்பலதாவை கணவன் விஜய் கருங்கல்லால தலையில அடிச்சு போட்டிருக்காரு. முகமே தெரியாத அளவுக்கு ரத்தம் வழிய மயங்கி கிடந்த புஷ்பலதாவை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்ச பக்கத்து வீட்டுக்காரங்க போலீஸுக்கும் போன் பண்ணி தகவலை சொல்லியிருக்காங்க. அடுத்து அங்க வந்த போலீஸ் கணவன் விஜயை கைது பண்ணி விசாரணை நடத்தியிருக்காங்க. எப்போதும் போல சின்ன சண்டை தான், கோவத்துல கல்லை எடுத்து அடிச்சுட்டேன்னு மழுப்புன விஜயோட செல்போனை வாங்கி செக் பண்ணியிருக்காங்க போலீசார். அதுல ஒரே ஒரு நம்பர்ல இருந்து அதிக முறை போன் வந்திருக்கு. அந்த நம்பர்ல கொஞ்சல் மொழியில பேசின வாட்ஸ்அப் சேட்டிங்கும் இருந்திருக்கு. அதை பார்த்த போலீசார், இந்த நம்பர் யாரோடது, எதுக்காக அந்த நம்பர்ல மட்டும் அதிக முறை பேசியிருக்கீங்க, அதுவும் காதல் மொழியா இருக்குதுன்னு கேட்டப்ப எந்த பதிலும் சொல்ல முடியாம படபடப்பா இருந்திருக்காரு. அந்த படபடப்புக்கு பின்னால இருக்கிற விஷயம்தான் மனைவி கருங்கல்லால தாக்கப்பட்டதுக்கான பதிலுங்கிறத போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுக்கு மேல எதையும் மறைக்க முடியாதுன்னு உண்மையை சொல்லியிருக்காரு விஜய். செங்கல்பட்டு ஊரப்பாக்கத்தைச் சேர்ந்த 25 வயசான இளைஞர் விஜய் தன்னை விட 2 வயசு மூத்த பெண்ணான புஷ்பலதாங்கிற பெண்ணை உருகி காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்காரு. கல்யாணம் ஆன சில மாதங்கள் வாழ்க்கை சந்தோஷமா தான் போயிட்டு இருந்திருக்கு. சந்தோஷமா இருந்த வாழ்க்கையில பெரிய புயலே வீச போகுதுன்னு புஷ்பலதாவுக்கு தெரியல. காதல் கணவர் விஜய்க்கு குளப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த ஏற்கனவே திருமணமான ஒரு இளம்பெண் கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அந்த பொண்ணு கூடயே அடிக்கடி போன் பேசுறது, வாட்ஸ்அப்ல பேசுறது, ஜாலியா வெளியே சுத்துறதுன்னு இருந்திருக்காரு விஜய். கணவனோட தகாத உறவை அவரோட செல்போன் மூலமே கண்டுபிடிச்ச புஷ்பலதா இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல, கை விட்டுருங்கன்னு கண்டிச்சிருக்காங்க. ஆனாலும் விஜய் காது கொடுத்து கேட்கல. உங்களை நம்பித்தானே காதலிச்சு கல்யாணம் பண்ணின, என்னைய ஏமாத்துறீங்களேன்னு நித்தம் கணவன் கிட்ட மனைவி நியாயம் கேட்டிருக்காங்க. ஆனாலும் விஜய் தகாத உறவுக்கு ஏண்டு கார்டு போடல. அப்படித்தான் சம்பவத்தன்னைக்கும் தம்பதிக்குள்ள சண்டை வந்திருக்கு. அப்படித்தான் அந்த பொண்ணோட பேசுவேன், பழகுவேன், இஷ்டம்னா இரு, இல்லன்னா உன் அம்மா வீட்டுக்கு போன்னு விஜய் சொன்னதும் புஷ்பலதாவுக்கும் கோபம் வந்திருக்கு. அப்படியெல்லாம் ஈஸியா ஏமாத்திர முடியாது, நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு பதிலுக்கு புஷ்பலதாவும் கத்துனதுனால டென்ஷனான விஜய் வீட்டுக்கு வெளியே கிடந்த கருங்கல்லை எடுத்து வந்து மனைவி தலையில ஓங்கி அடிச்சிருக்கார். அதுல மயங்கி விழுந்த புஷ்பலதா தலையில காயம் பட்டு 16 தையல் போடப்பட்டிருக்கு. கள்ளக்காதலுக்காக கட்டுன மனைவியே கொலை செய்யற அளவுக்கு துணிஞ்ச விஜய் இப்ப சிறையில கம்பு எண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவல்.
நிகழ்தகவு.